மேச ராசி அப்படிங்கிறது இந்த துணிந்த ஒரு செயலில் இறங்கக்கூடிய ஒரு ராசி, முதன்மையான ராசி. காலபுருஷர்களுக்கு முதல் வீடு அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும். தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம். வீட்டிலேயே கூட பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க அந்த மேசராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதை ஒரு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு தென்பட்டாலும் கூட மேசராசி அப்படிங்கிறது மற்றவங்களுடைய உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், அடிமையாக வச்சுருக்கேன் அப்படின்லாம் நீ சொல்ல வேண்டாம். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தான் உனக்கு முதலால் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியும் இந்த மேச ராசி தான். இவங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை தான். இது ஒற்றை ஆண் ராசி என்பதனால இங்கே ராசி அதிபதி செவ்வாயாக இருப்பதனால இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்கே சூரியன் உச்சமாகிறார். நவகிரகங்களுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய சூரியனே இங்கே உச்சமாகிறதுனால இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களுடைய கைக்கு வந்துடும். சனி பகவான் நீச்சமாகிறதுனால தொழிலில் இவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். இவங்களுடைய ராசி சின்னம் ஆடு என்பதனால இவங்க இருக்கிற இடத்துல ஒரு கூட்டமாக ஒரு உறவுகள் தனி நபராக இந்த மேசராசி என்பர்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அண்ணன் தம்பி உறவுகளோடு சேர்ந்து இருக்கிறதா இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். ஆட்டு மந்தை மாதிரி எல்லாரும் கூட இருந்தால் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய கண்களை கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முட்டைக்கண் மாதிரி நல்ல அடர்ந்த கண்ணுடையவங்களாக இருப்பாங்க. இவங்க நிறமே கூட கொஞ்சம் சிகப்பான நிறமுடையவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஹைட் உள்ள நபராக இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு பிரியமானவங்களாக இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் கரெக்டு, நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்களா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இது நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே ஆண் ராசியாக இருக்கிறதுனால நான் தான் கரெக்டாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, நல்ல ஒரு ஞானமுடையவங்க அப்படின்லாம் இவங்க பேர் வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை இவங்களுக்கு வரும். வீட்டிலே கூட ஒரு பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது அப்படின்னா தலையில் அடிச்சுக்குவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது மேசராசி என்பதனால இவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி இவங்களுடைய வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு குட்டி அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிற மாதிரி ஒரு பெயர் வச்சுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி யாரையாவது குட்டி அப்படின்னு அழைக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த மேசராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் மேசராசியாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான், சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த மதிப்புள்ள நபராகவும் மரியாதை உள்ள ஒரு நபராகவும் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. புதியதொரு மனிதராக நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் கடந்த சில வாரமாக சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். ஆயுள் விருத்தி பெறுவதற்காக சனியின் செயல்பாடுகளால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா சனி பகவான் விரைய சனியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவு வரும். அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த மேசராசி என்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவுகளால் அல்லது தந்தைக்கே கூட ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. சின்னதாக பிரச்சனை இருக்குள்ளேயே முன்கூட்டியே போய் மருத்துவர்கிட்ட உரிய ஆலோசனை பெற்று அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு இந்த காலகட்டத்தில் மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா வருமானம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் சுபவரியமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரைய செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க, தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுனா வரைக்கும் கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு சில தொந்தரவுகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் ஒரு சிலர் இடமாற்றம் கேட்டிருப்பீங்க. அது கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே செலவுகளை கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வருமானம் ஒரு பக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும். ஒரு இடத்துல வருமானம் கிடைச்சிச்சு அப்படின்னா உடனடியாக ஏதாவது சுபவிரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. ஒரு சுபகாரியம் ரொம்ப நாளாக நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சுபகாரியத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு சுபமங்கலமான செலவுகளாக அது அமையறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய அன்பு ஆதரவு, விஐபிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கிறதுனால தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் புதுசாக கிளை துவங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மேசராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, வேலையில்லாத இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு நிறைவான பொருளாதார கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க ரொம்ப நாளாக ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கணும், நல்ல கல்லூரியில் ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையான பொருள்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ஆசைப்பட்ட பொருளை ரொம்ப நாளாக வாங்க முடியாமல் கொஞ்சம் இழுபறியாகவே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்க பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடன் பிரச்சனை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை தந்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. நண்பர்களால், உறவுகளால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சிருந்த நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அவங்க மூலியமாகவே ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராத பண வரத்தும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாரான வாரமாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து அந்த பண வரவு கொஞ்சம் வர்றதில் சின்ன இடைஞ்சல்கள் வரும். கரெக்டான டைமுக்கு வராது. கொஞ்சம் இழுபறியாக வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் கூட நிறைய செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வேலை நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் போவீங்க. அந்த வேலையில் ஏதாவது ஒரு பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுற மாதிரி கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுனா வரையிலும் ஒரு சில பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த அந்த தொந்தரவுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய்க்கிழமை தோறும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுடுவாங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு 6 வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி சாற்றி வழிபடுங்க, மாலை கட்டி போடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு கோதுமை மாவால் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியெல்லாம் பிரச்சனையாகவும் தடையாகவும் இருக்குது. தொழிலையும் நிறைய கடன் பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.